Hi everyone, welcome back to my channel Sajas. I am Jamila Fatima. இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அதாவது 2025 யூபிஎஸ்சி சிஎஸ்சி சிசாட்னுடைய ப்ரிலிம்ஸ் கொஷின் பேப்பர் வந்து ஃபியூ கொஷின்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ரீட் அவுட் பண்ணுறேன். A tramp overtakes two person X and Y walking at an average speed of 3 km per hour and 4 km per hour in the same direction and completely passes them in 8 seconds and 9 seconds respectively. What is the length of the tramp? ஸோ இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டிகோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு 2 பர்சன் இருக்காங்க, எக்ஸுன்ற பர்சன் 2 பர்சன் இருக்காங்க, எக்ஸுன்ற பர்சன் அண்ட் ஒய்ங்கிற பர்சன். இவங்க 2 பேருமே வாக் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ட்ராம்ப் வந்து அவங்கள ஓவர்டேக் பண்ணி போகுது. ஓகேவா? ஸோ எக்ஸுன்ற பர்சன் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வாக் பண்ணுறாங்க, எக்ஸுனுடைய ஸ்பீட் வந்து 3 km per hour, ஒய்னோட ஸ்பீட் வந்து 4 km per hour. 2 பேருமே வந்து சேம் டைரெக்ஷனில் தான் வாக் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ட்ராம்ப் வந்து அவங்கள ஓவர்டேக் பண்ணி போகுது. ஸோ அவங்கள எவ்வளோ டைமில் வந்து ட்ராம்ப் ஓவர்டேக் பண்ணி போகுதுன்னா டைம் கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிற பர்சனை வந்து 8 செகண்ட்ஸில், ஒய்ங்கிற பர்சனை வந்து 9 செகண்ட்ஸில் க்ராஸ் பண்ணி ஓவர்டேக் பண்ணி போகுது. ஓகேவா? இப்போது நம்மளை வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா அந்த ட்ராம்ப்னுடைய லென்த்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ட்ராம்ப்? ஸோ லென்த் மீன்ஸ் ஆப்வியஸ்லி டிஸ்டன்ஸ். அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன? ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இஸ் ஸ்பீட் இன்ட்டு டைம். நம்மளுக்கு ஸ்பீடு வந்து தெரியும், ஆனால் 2 பர்சனோட ஸ்பீடு தான் தெரியுமே தவிர்த்து அந்த ட்ராம்ப்னுடைய ஸ்பீட் நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ லென்த் ஆஃப் த ட்ராம்ப் வந்து எல்ன்னு வச்சுப்போம். ஓகே, ஸ்பீட் ஆஃப் த ட்ராம்பை வந்து எஸ்டின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து எஸ்டியும் தெரியாது, எல்லும் தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து எக்ஸுனுடைய பர்சனுடைய ஸ்பீடு, ஒய்னோட பர்சனோட ஸ்பீடு, அதுக்கப்புறமேட்டு எவ்வளோ டைமில் அந்த ட்ராம்ப் வந்து 2 பேரையும் பாஸ் ஆன் ஆகி ஓவர்டேக் பண்ணி போகுது. இது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். நவ் இப்போது இங்கே எக்ஸுங்கிற பர்சன் ஒய்னோட பர்சனோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்களா? ஆனால் எதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிலோமீட்டர் பர் ஹாரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் டைம் வந்து செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸுனோட பர்சனுடைய ஸ்பீடை வந்து கன்வெர்ட் பண்ணணும் மீட்டர் பர் செகண்டாக. ஸோ 3 km per hour வந்து மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 5/18 கால்குலேட் பண்ணோன்னா we can convert into meter per second. Okay, 3 table 6 time. So 5/6 meter per second. Okay, x-னுடைய ஸ்பீட் வந்து 5/6 meter per second walking speed. Next இதே மாதிரி ஒய்னோட ஸ்பீடை கண்டுபிடிக்கலாம். 4 km per hour. 4 into 5/18 நம்ம கால்குலேட் பண்ணும்போது 2 times 9 times. ஸோ 10/9 meter per second. ஸோ நம்ம வந்து எக்ஸுனோட ஸ்பீடையும் ஒய்னுடைய ஸ்பீடையும் வந்து கன்வெர்ட் பண்ணி இப்போது வச்சுருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா? இதில் தான் நம்ம வந்து லென்த் ஆஃப் த ட்ராம்ப் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்பீட் இன்ட்டு டைமா? இங்கே ஸ்பீட் வந்து 2 ஸ்பீட் இருக்குது. ஓகே, ஒரு ஸ்பீடு வந்து ஸ்பீட் ஆஃப் த ட்ராம்ப், ஓகே, மைனஸ் தென் ஸ்பீட் ஆஃப் த எக்ஸுனுடைய ஸ்பீடு. இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணோம், சப்ராக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துருக்க டைமால் ஃபஸ்ட் இதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஸ்பீட் ஆஃப் த ட்ராம்ப் தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் ஸ்பீட் ஆஃப் த எக்ஸுனுடைய ஸ்பீடு, வாக்கிங் ஸ்பீட் வந்து 5/6. நெக்ஸ்ட்டு ட்ராம்ப் வந்து எக்ஸை க்ராஸ் பண்ணி போகிற அந்த டைம் ஸ்பீட் எவ்வளோனா 8 seconds. ஓகே, into 8. ஸோ இப்போது நம்ம வந்து இதை கால்குலேட் பண்ணோன்னா 8 into ஸ்பீட் ஆஃப் த ட்ராம்ப் மைனஸ் 5 into 8/6, 40/6. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து டேக் திஸ் ஆஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நம்ம எக்ஸுனுடைய இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஒய் ரிலேட் பண்ணி அகெயின் டிஸ்டன்ஸ் நம்ம வந்து போடுறோம். ஸ்பீட் இன்ட்டு டைம். நம்மளுக்கு வந்து அகெயின் ஸ்பீட் ஆஃப் த ட்ராம் தெரியாது, பட் ஒய்னோட ஸ்பீட் நம்மளுக்கு தெரியும். இன்ட்டு டைம். ஒய்னோட ஸ்பீட் என்னது? 10/9 இன்ட்டு 9 seconds ஃபார் ஒய். டைம் வந்து எவ்வளோ டைமில் ஒய்யை வந்து அந்த ட்ராம் க்ராஸ் பண்ணி போகுது? 9 secondsல.
Okay, 9 into speed of the tram minus 10 into 9 by 9. So we'll get 9 9 cancel 10. So take this as second equation. First equation second equation equate பண்ணிடலாம். So 8 times of speed of the tram minus 40 by 6 equal to 9 times of speed of the tram minus 10. இப்போது ஸ்பீட் ஆஃப் த ட்ராம்ப் எல்லாம் ஒரு சைடும் அதுக்கப்புறமேட்டு வேல்யூ எல்லாம் இன்னொரு சைடும் நம்ம கொண்டு போயிடலாம். ஓகே, நான் 10 minus 40 by 6 60 minus 40 by 6. So if we calculate, answer is 10 by 3. ஸோ ஸ்பீட் ஆஃப் த ட்ராம்ப் நம்ம வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஸ்பீட் ஆஃப் த ட்ராம்ப் கண்டுபிடிச்சோன்னா எய்தர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆர் செகண்ட் ஈக்குவேஷனில் இஃப் வி சப்ஸ்டிடியூட் நம்மளுக்கு வந்து length of the tramp வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ length of the tramp, that is obviously the distance. What is the equation? First equation, we'll take first equation. We'll take second equation, ஈஸியாக இருக்கும். 9st minus 10. What is speed of the tramp? 10 by 3 minus 10. Okay, so we can cancel this. 30 minus 10, 20. So distance is 20 meter. Option C is the correct answer. ஸோ இந்த கொஷின் வந்து ரொம்ப ஈஸி. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா இங்கே கொடுத்துருக்க கொஷினை ப்ராப்பராக வந்து டீகோட் பண்ணணும். கொடுத்துருக்க கொஷின் நல்லா ரீட் அவுட் பண்ணாலே பிரேக் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பீட் ஆஃப் அ வாக்கிங் பர்சன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு டைம் டேக்ஸ் டு பாஸ் எக்ஸ் அண்ட் ஒய் பை த ட்ராம்ப் வந்து 8 seconds 9 secondsன்னு கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். இந்த மாதிரி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஸ்பீட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்துச்சுனாலே அந்த கிலோமீட்டர் பர் ஹாரை வந்து மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து மைன்யூட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இல்லாட்டி வந்து ஆன்சர் கோஸ் ராங். ஸோ நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்னோட ஸ்பீடையும் ஒய்னோட ஸ்பீடையும். அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து ஸ்பீட் ஆஃப் த ட்ராம்பும் தெரியாது, லென்த் ஆஃப் த ட்ராம்பும் தெரியாது. ஃபஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் த ட்ராம்பை கண்டுபிடிச்சிட்டோன்னா நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் த ட்ராம்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஷின் ரீட் அவுட் பண்ணுறேன். இஃப் n is a natural number, then what is the number of distinct reminders of 1 to the power n plus 2 to the power n when divided by 4? ஸோ இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா n வந்து நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 1 to the power n plus 2 to the power n இது வந்து 4ஆல் டிவைட் ஆகும்போது நம்மளுக்கு டிஸ்டிங்க் ரிமைண்டர்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ ரிமைண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ டிஸ்டிங்க் ரிமைண்டர்ஸ்னால் வேறு ரிமைண்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது மொத்தம் எவ்வளோ ரிமைண்டர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ப்ராப்ளம் இது. ஸோ இதை எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸ் டேக் n ஈக்குவல் டு 1. ஓகே, n பிகாஸ் நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. ஓகே, ஸோ n ஈக்குவல் டு 1. n வந்து 1ன்னு எடுத்தோன்னா ஸோ இப்போது இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 to the power 1 plus 2 to the power 1 divided by 4. 1 plus 2. 1 plus 2 is what? 3. 3 divided by 4. So remainder is 3. If n equal to 1, n 1னா remainder நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 3. So இது ஒரு ரிமைண்டர். ஓகே, நெக்ஸ்ட் டேக் n equal to 2. ஓகே, now again substitute in that equation. 1 to the power 2 plus 2 to the power 2 divided by 4. இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 1 square is 1, 2 square is 4, 1 plus 4 is what? 5 divided by 4. 5 4ஆல் டிவைட் பண்ணும்போது will get remainder 1. ஓகே, ஸோ n equal to 2னா நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 1 கிடைக்குது. இது இன்னொரு ரிமைண்டர். ஓகே, இந்த மாதிரி நேச்சுரல் நம்பர்னால் n நம்பர்ஸாக அப்படியே கவுண்டிங் நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும்ல, 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம போட்டுகிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இங்கே நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு ஈஸியான ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. 1 to the power n plus 2 to the power n. ஓகே, ஸோ இந்த கொஷினை கிளியராக பாருங்கள். 1 to the power n, 1 power n, 1ல் என்ன பவர் வேல்யூ போட்டாலும் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 2 3 4 5 6 நேச்சுரல் நம்பர்ஸ் எதை வந்து நம்ம போட்டாலும் நம்மளுக்கு 1 தான் வரப்போகுது. ஓகே, ப்ளஸ் 2 to the power n. ஓகே,
இந்த 2 to the power n வந்து so will always get even number, right? 2 to the power 1 is 2, 2 to the power 2 is 4, 2 to the power 3 is 8. So 2 to the power 4 is 16. Okay, so இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த நம்பர்ஸ் எல்லாமே divisible by 4. Okay, so இப்போ இந்த 2 to the power n வந்து divisible by 4னா will always get a remainder 1. Will always get remainder 1. Okay, so n greater than or equal to 2 இருந்துச்சுன்னா which gives remainder 1 always. Okay, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். n வந்து greater than or equal to 2 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரிமைண்டர் என்னவாக தான் இருக்கும், ஆல்வேஸ் 1 தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு மொத்தமே வந்து ரிமைண்டர் எவ்வளோ கிடைக்குதுன்னா 2 டிஸ்டிங்க்ட் ரிமைண்டர் கிடைக்குது. ஒன்று 3, இன்னொன்று வந்து 1. ஓகே, ஸோ டோட்டலாக வில் கெட் 2 distinct reminders. So option C is the correct answer. இந்த question உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். We'll move on to the next one. What is x in the sequence? இங்கே வந்து ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீக்வென்ஸில் எக்ஸுன்ற வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு 4 ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அந்த சீக்வென்ஸை நம்ம வந்து எழுதிக்கலாம். 24, x, 12, 18, 36 and 90. நம்மளால் ஈஸியாக வந்து இந்த சீக்வென்ஸில் இது என்னன்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 2 times of 18 is 36. ஓகே, ஸோ இது 2 times அப்படின்னா அப்போது 12க்கும் 18க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். 12க்கும் 18க்கும் வந்து 6 தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ 12 ones are 12 times 1 is 12. அப்போது 1.5ஆல் if we multiply will get 18. ஓகே, 12 into 1.5 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா will get 18. 18 into 2, if we multiply 18 into 2 will get 36. Okay, 36 into 2.5, 2.5ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா will get 90. ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 0.5. ஸோ 0.5 is the டிஃப்ரென்ஸ் இப்படின்னு நம்மளால் வந்து இதை பார்த்த உடனே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இது 2ஆல் ஆகுதுன்னா அப்போ முன்னாடி இருக்கிறது 1.5, நெக்ஸ்ட் இருக்கிறது 2.5. நவ் அப்போது இதுக்கு முன்னாடி இருக்கிறது என்னது? ஸோ 1.5க்கு முன்னாடி இருக்கிறது ஆப்வியஸ்லி 1. ஓகே, ஸோ அப்போது 12 into 1 is what? 12 into 1 தான் 12. ஓகே, அப்போது எக்ஸ்னோட வேல்யூ என்னது? 12. will get the answer. So option B is the correct answer. Now இப்போ அதுக்கு முன்னாடி 24 into 0.5, 24 into 0.5 பண்ணோன்னா will get 12. So again x equal to 12, will get x equal to 2. So 24 into 0.5. அப்போது இது வந்து இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1, தென் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 0.5. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 0.5ல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ 0.5, 1, 1.5, 2, 2.5. ஸோ ஆப்ஷன் B is the correct answer. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். பட் நம்ம வந்து இந்த நம்பர் சீரீஸில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்கணும். சிலது பவரில் வரும், சிலது சப்ராக்ஷனில் வரும், சிலது ப்ரைம் நம்பர் சீரீஸில் வரும், சிலது ஆட் நம்பர் சீரீஸில் வரும், ஸோ க்யூப்பில் கூட வரும். ஸோ க்யூபு, ஸ்கொயர் ரூட்ஸு இந்த மாதிரியான சீரீஸ்லேயும் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி சீக்வன்ஸை எக்ஸ் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது, அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்பாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்கப்பட்டிருக்க கொஷின்ஸை நம்ம வந்து சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரியான கொஷின்லாம் 2.5 மார்க்ஸ் வந்து வித்தின் 30 செகண்ட்ஸில் ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கோட் டைப் ஆஃப் கொஷின். இந்த மாதிரி கொஷின்லாம் நம்ம ஈஸியாக வந்து அட்ரஸ் பண்ணிடலாம். 2.5 மார்க் கண்டிப்பாக நம்மளால் கெயின் பண்ண முடியும். In a certain code, if 64 is written as 343, 216 is written as 729, 512 written in that code. Now, ஸோ இந்த நம்பர்ஸை பார்த்தாலே நம்மளால் வந்து ஈஸியாக சொல்லிட முடியும். இப்போ 64ங்கிறது 4 கியூப்னு எடுத்துக்கலாமா? ஓகே, 4 கியூப் இஸ் வாட்? 64. 4 into 4 into 4. Now 343ங்கிறது 7 கியூப். ஸோ இப்போது 7க்கும் 4க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 7க்கும் 4க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 3. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறது பார்க்கலாம். 216. ஓகே, 216 வந்து
6 cube தானே 216. Okay, 6 into 6 into 6 is 216. 729 is 9 cube. Okay, so 9க்கும் 6க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? அகெயின் 3. ஸோ இதிலிருந்து ஈஸியாக நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து 512. 512 வந்து 8 கியூப்னுடைய வேல்யூவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, சின்னதுல இருந்து பெருசு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்மால் நம்பர் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பிக் நம்பர், ஸ்மால் நம்பர் டு பிக் நம்பர். ஓகே, இது ரெண்டுத்துக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 3 3 இருக்கு. இப்போ இங்கே 8 கொடுத்துருக்காங்கன்னா 8 + 3 இஸ் வாட்? ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து 3 தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ கண்டிப்பாக அடுத்த உள்ள கோடுக்குமே வந்து 3 தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ 8 + 3 இஸ் வாட்? 11. So what is 11 cube value? 11 cube value is 1331. So cube ஸ்கொயர் ரூட்டு கியூப் வேல்யூஸ் எல்லாம் ஒரு 20 வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளமை நம்ம பார்த்த உடனே நம்மளால் வந்து ஈஸியாக வித்தின் 30 செகண்ட்ஸில் நம்மளால் ஆன்சரை வந்து சால்வ் பண்ணிட முடியும். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். இந்த ப்ராப்ளம் வந்து டைரக்ஷன் பேஸ்டு கொஷின். ஆல்ரெடி என்னோட சேனலில் டைரக்ஷன் பேஸ்டு கம்ப்ளீட் ஒரு ஃபுல் பிளேலிஸ்ட்டே வந்து டைரக்ஷன் ப்ராப்ளம் என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கோ ஸோ எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி வீடியோஸாக வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டைரக்ஷன் ரிலேட்டடில் டிஃப்ரெண்ட் கொஷின்ஸு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் சால்வ் பண்ணணும், அதை ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டூ செக் மை பிளேலிஸ்ட். எல்லா ரிலேட்டடான பேட்டர்ன்ஸ்லேயும் டைரக்ஷன்ஸ்னுடைய ப்ராப்ளம்ஸை நான் சால்வ் பண்ணியிருக்கேன் அதில். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் வில் ட்ரை டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த டைரக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சாலே ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சிம்பிள் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட்டு. ஸோ இந்த மேப்பிங் போட்டுட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட முடியும். மோஸ்ட்டாக ஆன்சர் வந்து தப்பாக போகாது. கொஷினை ரீட் பண்ணலாம். There are 7 places A, B, C, D, E, F and G in a city connected by various roads A, B, A, C, C, D, D, E, B, F, E, G and F, G. ஸோ டோட்டலாக 7 பிளேசஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சிட்டியில் டோட்டலாக 7 பிளேசஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, A to G. அது வந்து நிறைய ரோட்ஸ் கூட வந்து கனெக்டடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஒவ்வொரு ரோட்ஸ்க்கும் வந்து நேமிங்கோ வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அதுதான் நம்ம வந்து டைரக்ஷனில் மார்க் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். நவ் A is 6 kilometers south of B. ஓகே, ஸோ இப்போது இந்த கொஷினை ரீட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பீனோட சவுத்தில் ரீட் ஃப்ரம் த பேக் சைடு. ஓகே, பியோட சதர்ன் பார்ட்டில் ஏ வந்து 6 கிலோமீட்டரில் லைஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எப்போவுமே ஸ்டார்ட் ஃப்ரம் த சென்டர், மார்க்கெட் ஆஸ் பி. பீனோட சதர்ன் பார்ட்டில் ஏ இருக்குது. பீனுடைய சதர்ன் பார்ட் வந்து இப்படி போகலாமா? ஸோ பீனோட சதர்ன் பார்ட்டில் ஏ வந்து இருக்குது, அதுவும் 6 கிலோமீட்டரில் லைஸ் ஆகிருக்கு. அப்போது இதனோட டிஸ்டன்ஸ் வந்து 6 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு ஏ இஸ் 10 கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் சி. அப்போது சீனுடைய வெஸ்டர்ன் பார்ட்டில், சீனுடைய வெஸ்டர்ன் டைரக்ஷனில் 10 கிலோமீட்டரில் ஏ லைஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஏ இங்கே இருக்குன்னு தெரியும். ஓகேவா? இப்போ சி வந்து இங்கே இருக்குன்னா சீனுடைய வெஸ்ட் பார்ட்டு இது தானே சிக்கு வந்து வெஸ்ட்டு, இந்த டைரக்ஷன். இப்போ சி இங்கே இருந்துச்சுன்னா சீனுடைய வெஸ்ட் டைரக்ஷன், சீனுடைய வெஸ்ட் டைரக்ஷன் இப்படி சொல்லாமா? இங்கேருந்து 10 கிலோமீட்டரில் ஏ வந்து லைஸ் ஆகிருக்கு. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 கிலோமீட்டர். நவ் நெக்ஸ்ட் ரீட் பண்ணலாம். டி இஸ் 5 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஆஃப் இ. இப்போ டியும் இயும் வந்து அப்படியே நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கலாம், நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஏன்னா டியும் இக்கும் வந்து இங்கே கொடுத்துருக்க பிஏசி கூட கனெக்டடாக ஏதாவது கொடுத்துருந்தா நம்ம ஈஸியாக மார்க் பண்ணலாம். அப்படி கொடுக்காததுனால இதை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுட்டு லாஸ்ட்டாக கூட மார்க் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சி இஸ் 6 கிலோமீட்டர் நார்த் ஆஃப் டி. அப்போது டீனுடைய நார்த்தன் பார்ட்டில் 6 கிலோமீட்டரில் சி வந்து லைஸ் ஆகிருக்கு. அப்போது டீனுடைய நார்த்தன் பார்ட்டு. ஸோ டி இங்கே இருந்துச்சுன்னா தான் டீனுடைய நார்த்தன் டைரக்ஷனில் 6 கிலோமீட்டரில், அப்போது இது வந்து 6 கிலோமீட்டர். ஓகே, 6 கிலோமீட்டரில் சி வந்து லைஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்மளுக்கு டி வந்து டிங்கிற ஒரு ஹிண்ட் இங்கே வந்துருச்சு. ஸோ வில் மூவ் ஆன் டு த ப்ரீவியஸ் சென்டென்ஸ். டி இஸ் 5 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஆஃப் இ.
ஈனுடைய ஈஸ்டர்ன் டைரக்ஷனில் டி வந்து 5 கிலோமீட்டரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 5 கிலோமீட்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஈ வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஈ இங்கே இருக்குன்னா ஈனுடைய ஈஸ்டர்ன் டைரக்ஷன் இதுவா? ஈனுடைய ஈஸ்டர்ன் டைரக்ஷனில் 5 கிலோமீட்டரில் எவ்வளோ? 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டரில் டி வந்து லைஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ப்ராப்பராக நம்ம வந்து மார்க்கிங் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ வந்து 10 அப்படின்னா, இந்த வேல்யூ வந்து 10 அப்படின்னா ஏ டு சி. அப்போது இ டு டி நம்ம மார்க் பண்ணும்போது ஃபுல்லாக நம்ம மாட்டின எங்கே வேணாலும் மார்க் பண்ணிடலாம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணாலும் மார்க் பண்ணலாம் அப்படின்னு இல்லாமல் 10ல் ஹாஃப் வந்து 5. ஸோ ரஃப்பாக வந்து ஒரு ஹாஃப் த வே வந்து மார்க் பண்ணோன்னா நம்மளுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக வந்து மார்க்கிங் இருக்கணும். இந்த பியிலேருந்து ஏ வந்து 6, தென் ஏ டு சி வந்து 10, தென் சி டு டி வந்து 6, தென் E to D வந்து 5. Okay, now we'll move on to the next hint. F is 9 km west of B. B நுடைய western partல, B நுடைய western directionல 9 kilometerல F lies ஆயிருக்கு. B நுடைய west direction இதுவா? இங்கே வந்து 9 kilometer. ஸோ F வந்து இங்கே லைஸ் ஆயிருக்கு. இது வந்து 9 kilometerன்னு வச்சுக்கலாம் ரஃபாக. ஸோ பியினுடைய வெஸ்டர்ன் டைரக்ஷனில் ஓகே எஃப் வந்து 9 கிலோமீட்டரில் லைஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு எஃப் இஸ் 12 கிலோமீட்டர் நார்த் ஆஃப் ஜி. ஜியினுடைய நார்த்தன் பார்ட்டில் 12 கிலோமீட்டரில் எஃப் வந்து லைஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போது ஜியை நம்ம வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுவோம். எதுக்காக இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ ஜியினுடைய நார்த்தன் பார்ட்டில் எஃப் இருக்கா? ஜியினுடைய நார்த்தன் பார்ட்டில் எஃப் இருக்குது. இது செக். கரெக்டாக நான் ஏன் இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 12 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 6 கிலோமீட்டரா, அடுத்து இங்கேருந்து சி டு டி வந்து ஒரு 6 கிலோமீட்டரா, டோட்டலாக 12 கிலோமீட்டர். ஓகேவா? மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்பராக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகணும். ஸோ ஜியினுடைய நார்த்தன் பார்ட்டில் எஃப் இருக்குது. ஸோ அதனோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 12 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு a person travels from D to F. இப்போது ஒரு பர்சன் வந்து டிலேருந்து எஃப்க்கு வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. எங்கே? டிலேருந்து எஃப்க்கு. ஒரு பர்சன் ட்ராவல் ஃப்ரம் டி டு எஃப். டிலேருந்து எஃப்க்கு இப்போ ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ அதனோட டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, a person travels from D to F through these roads. What is the distance covered by the person? அந்த பர்சன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்போ கவர் பண்ணியிருப்பார்? வெரி சிம்பிள். இது வந்து ஒரு 6 கிலோமீட்டரா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. 6 கிலோமீட்டர், தென் ஒரு 10 கிலோமீட்டர். 6 + 10 is what? 16. 16 + 6 is what? 22. 22 + 9 is what? 31. 22லேருந்து அப்படியே இந்த ஒரு 9 கிலோமீட்டர். ஸோ டோட்டலாக 31 கிலோமீட்டர். ஸோ டி டு எஃப்னோட டிஸ்டன்ஸ் என்னது? 31 கிலோமீட்டர். இந்த ஒரு வே மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இன்னொரு வேவும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, சி இப்போ டி வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 10 சொல்லாமா? 10. அகெயின் இந்த டிஸ்டன்ஸ் இஸ் வாட்? 6. 10 + 6 is what? 16. Again 16 + 6 is what? 22. 22 + 9 is what? 31. ஸோ இந்த வே போனாலும் இல்லை இந்த வே எடுத்தாலும் ஆன்சர் இஸ் 31 கிலோமீட்டர். ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோவில் சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா உங்களோட குவரிஸை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட குவரிஸை நான் அட்ரெஸ் பண்ணுறேன் அண்ட் கிவ் சப்போர்ட் டு மை சேனல். உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் நான் வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக I'll try to make videos on that topic too. And இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். Until then, it's bye from Jamila Fatima. Take care. Bye.